போல குரல், சிரிப்பு, கூச்சல். ஆனால் விற்கப்படுவது காய்கறிகள் அல்ல, மனிதர்கள். அவர்களுக்கு அது ஒரு வியாபாரம். எல்லாரும் வாங்க வாங்க வாங்க, கஸ்டமர்ஸ் எல்லாரும் வாங்க. புது ஸ்டாக் வந்திருக்கு, புது ஸ்டாக் மேட் இன் யுக்ரைன். எல்லாம் வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க வாங்க. ஃபுல் ஸ்டாக் கஸ்டமர்ஸ் எல்லாரும் வாங்க. எங்க இருக்கீங்க நீங்க? வரவே மாட்டீங்க. சார் எங்க இருக்கீங்க சார்? நான் நல்லா இருக்கேன். இது என்னது? புது அடிமை யுக்ரைன்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். ஜிம் பாடி, நல்ல சாப்பாடு கொடுத்து நல்ல சரி சரி என்ன வேலை பண்ணுவானா? எல்லா வேலையும் பண்ணுவா சார். எல்லா வேலையும் 10 நாள் சாப்பாடு கொடுக்குறாங்க. ஃபுல் டைம் வேலை பண்ணுவோம் சார். 10 நாள் சாப்பாடு கொடுக்காம இருந்தா சோறுக்கு போய் ஒரு வேலை பண்ணாம இருந்துருவாங்க. நான் எல்லாம் பண்ணுவேன் சார், கவலைப்படாதீங்க சார். சரி இந்த சைடு வாங்க சார், இந்த சைடு எல்லாம் சும்மா இங்க வாங்க சார். நீங்க தான் சார் பெஸ்டா இருக்கீங்க. இப்போ நான் எப்படி நம்புறது? நீங்க ரெண்டு பேர்ல யாரு? சார் இவன் அவனோட நிறைய வேலை பண்ணுவான் சார். அவனோட நிறைய வேலை பண்ணுவான் சார். சார் அவன் வந்து சும்மா ஸ்ட்ரீட் ஸ்டாக் சார். நான் வந்து யுக்ரைன்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். நல்ல ஸ்டாக். நீங்க வாங்க மாட்டீங்களே? சரி நானும் வாங்கலாம். நான் இவங்க சார் எவ்வளவு ஸ்டாக்? குறைஞ்ச விலைக்கு தரேன் சார். சார் 100 ரியால். இங்க 100 ரியாலுக்கு நான் தம்பி கொடுப்பேன் சார். நான் இப்போ விலைய பார்க்கறது இல்ல, குவாலிட்டியா தான் பாப்பேன். சார். 90 ரியால் பிளஸ் டிஸ்கவுண்ட் டாக்ஸ் இல்லாம. நான் இப்போ என்ன சொன்னேன்? நான் ஒரு விலைய பார்க்கறது இல்ல, நான் எப்படி குவாலிட்டி தான் பாப்பேன். சார் இவன் அவனோட நல்ல குவாலிட்டி சார். இவனை எடுங்க சார். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? சார் நான் இப்பதான் சார் அவனை ஸ்டாக்ல புதுசா எடுத்துருக்கோம். நல்ல எப்படி ஜிம் பாடி எடுத்துட்டு சார். வந்தீங்க? சார் அப்படிலாம் பேசலாம் சார். இல்ல இல்ல நாங்க குவாலிட்டி பார்த்து எடுப்போம். நீங்க சொல்லுங்க எங்க இருந்து கொண்டு வந்தீங்க? சார் நாங்க ஆக்சுவலா எஜிப்ட்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். நீங்க நாங்க யுக்ரைன் சார். சார் யுக்ரைன்ல நீங்க எப்படி பிடிச்சீங்க? அதை எப்படி பிடிச்சோம் சார்? நீங்க வந்து உங்க மைண்ட மேக் பண்ணிட்டு நீங்க வாங்க சார், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். சரி ஓகே. ஓ இது என்னது புதுசா வராத கஸ்டமர்? ஹலோ பாஸ்டர், எப்படி இருக்கீங்க? பாஸ்டர் வாங்க. ஒரு புது அடிமை உங்களுக்காக. நீங்க பாஸ்டர்னால நான் வந்து நல்ல டிஸ்கவுண்ட் தரேன் உங்களுக்கு. பாஸ்டர் ரியால் சார். அவன் சொல்றது கேட்காதீங்க பாஸ்டர். பாஸ்டர் பார்த்து தெரியல சார். இது வந்து நாங்க அடிமை எடுத்துட்டு இருக்கோம். இல்ல இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்பா என்னது இப்படி சொல்றீங்க? என் அப்பா, என் தாத்தா, பாட்டி எல்லாரும் இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஜெனரேஷனா பண்ணிருக்காங்க. இல்ல இல்ல இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. பைபிள்ல வந்து ஆமோஸ் என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவருடைய காலத்துல வந்து எல்லா ஒரு பேர் ஆஃப் ஷூஸ்க்கு வேண்டி எல்லா அடிமைகளையும் போர் பீப்புள் எல்லாம் வித்தாங்க. அதே மாதிரி நீங்க செய்யணும். அவங்க பாவம் இல்லை. பாஸ்டர் ஆமோஸ் காலத்துல ஒரு பேர் ஆஃப் ஷூ விட்டுறாங்க. நான் வேணா எனக்கு ஒரு சப்போர்ட்டாக விட்டுறேன். இல்ல இல்ல அப்படியெல்லாம் முடியாது. அவங்க பாவம் வேற, அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குல்ல. அவங்க எல்லாம் நான் நம்ப மாட்டேன். ஐயோ எசப்பா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. காட்சி 2. இரவு நேரம். அமைதி நிறைந்த பாதை. தனியாக செல்லும் பாஸ்டர். இருளில் மறைந்து இருந்தது கோபம். என்னவரா இப்படி வந்து நம்மள அவமானம் பண்ணிட்டாங்க பாஸ்டர்? பாஸ்டர் வர்றாங்கடா, அவளை பேசாம அடிச்சிடலாம். கண்ணு தெரிஞ்சுன்னா என்ன பண்ணுவோம்? அதெல்லாம் பாத்துக்கலாம்டா, வாங்கடா. ஏய் அவரை போய் அடிச்சுங்க. ஐயோ ஏசப்பா ஏசப்பா காப்பாத்துங்க. ஐயோ அடிக்கடி யாரடி ஐயோ ஏசப்பா நல்லா அடி காப்பாத்துங்க ஐயோ. பாஸ்டர் என்னாச்சு பாஸ்டர்? தக்காளி சட்னில ஸ்லிப் ஆகி விழுந்துட்டீங்களோ? ஐயே ரெப்பா அடிச்சு போட்டுட்டாங்க. வாங்க பாஸ்டர், படிங்க பாஸ்டர். சரி டாக்டர் வந்து பண்ணுங்க. காட்சி 3. அமைதியான மருத்துவமனை அறை. ஒரு பக்கம் சிகிச்சை, மறுபக்கம் விசாரணை. அடேங்கம்மா, சர்ஜரி எல்லாம் பண்ண வேண்டியது போல. சரி சர்ஜரி பண்ண போறீங்க. அடேங்கம்மா, இது இருக்கு ரத்தத்தோட ஓட்ட தான் நிறைய இருக்கு. ஒரு சைடு ஸ்டிச் போட்டா அடுத்த சைடு ஹலோ இது. சரி சரி எல்லாம் சரி. நல்ல கண்டிஷன்ல இருக்காரு சார். இல்லை சார்,
அவர் வந்து யாரோ இவரை வச்சு பில்டிங் பிளாக்ஸ் விளையாடிருக்காங்க. ஏன் நடக்கும்போது வடக்கு நடக்குன்னு ஸ்டேபிள் கண்டிஷன் தான். நீங்கள் அவங்கள எக்ஸைட் பண்ணாதீங்க அப்படின்னா சில பிரச்சனை வரும். ஸோ நீங்கள் இன்டர்கேட் பண்ணுங்க. சரி கவனமா கவனமா. எனக்கு தெரியாது யார் அடிச்சாங்க. இல்லை எனக்கு தெரியல யார் அடிச்சாங்க. இல்லை எனக்கு தெரியல யார் அடிச்சா. இருட்டா இருந்துச்சு. இல்லை இல்லை எனக்கு தெரியல. ஓகே பாஸ்டர் பாஸ்டர் ரெஸ்ட் எடுங்க பாஸ்டர். இன்ஜரி என்ன செய்கிறாரு? காட்சி 4. அவர் சொல்லவே இல்லையாம். செய்தி கிராமம் முழுவதும் பரவியது. குற்ற உணர்வு கோபத்தை விட பெரிதாயிற்று. மருத்துவமனைக்கு ஓடி வருகிறார்கள். டாக்டர் எஸ் டாக்டர் பார்க்கலாமா பேஷண்ட்டை? நீங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம் பாஸ்டர், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அடிச்சு விளையாடும். பையன் ஏதோ லாரி கூட சண்டை போட்டு லாரி தான் ஜெயிச்சிருக்கு. சரி, நீங்கள் அந்த லாரி இல்லைன்னா நீங்கள் பேசலாம். பேசுங்க. பாஸ்டர் எப்படி இருக்கீங்க பாஸ்டர்? நல்லா அடிச்சோமே என்ன வந்து பாஸ்டர் நாங்கள் இவ்வளோ அடிச்சோம், நீங்கள் இவ்வளோ அடிச்சோம், அவ்வளோ வந்து நீங்கள் சொல்லவே இல்லை வந்து போலீஸ்கிட்ட. ஏன்னா எனக்குள்ள ஏசப்பா இருந்தாங்க, அதனால நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டீங்களா பாஸ்டர்? இல்லை நான் சொல்ல மாட்டேன். எப்படி இருக்கீங்க? நல்லவங்களா இருக்கீங்களே பாஸ்டர். எப்படி உங்களை மாதிரி நற்குணமாக இருக்கணும் பாஸ்டர். நான் செய்யறதுனா எப்படி பண்ணணும் பாஸ்டர்? அன்பா எப்படி இருக்கணும் பாஸ்டர்? நானும் ஃபஸ்ட்டு ஒன்றை மாதிரி தான் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஏசப்போட அன்பு எனக்கு கிடச்சனால நான் வந்து எல்லாம் வந்து ஏசப்பா புதிய வாழ்க்கை தந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னோட பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி என்னை புதிய மனுஷங்க ஆக்குறாங்க. அதே போல் உன்னோட பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் ஏசப்பா ரிமூவ் பண்ணுவாங்க. சரி பாஸ்டர், நானும் இனிமேல் வந்து இந்த கெட்ட பிஸ்னஸை வந்து ஸ்டாப் பண்ணி எல்லா ஸ்லேவ்ஸையும் நான் ஃப்ரீ பண்ணிடுறேன் பாஸ்டர். அவங்களும் வந்து ஹியூமன் தானே. மிக்க நன்றி பாஸ்டர், மிக்க நன்றி. நம்ம இந்த சந்தோஷமான விஷயத்தை நம்ம எல்லாருமே சொல்லி கிறிஸ்துவ நிருபங்களாக இருக்கலாம். பாஸ்டர் ரொம்ப நன்றி பாஸ்டர். நீங்கள் எப்படி எங்களை காப்பாற்றிட்டீங்க எங்கள்கிட்ட. ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர். காட் பிளஸ் யூ பாஸ்டர். நீங்கள் எனக்கு புது வாழ்வு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி பாஸ்டர். காட் பிளஸ் யூ பாஸ்டர். கிறிஸ்துவோட அன்பை காமிச்சிருக்கீங்க. பலவீனத்திலும் தேவ அன்பின் பலம் வெளிப்பட்ட தருணம் அது. ஒரு மனிதனின் அன்பு மொத்த கிராமத்தையே மாற்றியது. வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவின் நிருபங்களாய் வாழ உதவி செய்தது. நாமும் கிறிஸ்துவுக்காய் வாழ்ந்து கிறிஸ்துவின் நிருபங்களாய் வாழ்வோம். நன்றி.